பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ராஜலக்ஷ்மி கூடயே மகா போயிடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கழகத்தையே பண்ணிட்டு இருக்காங்க சித்ரா தேவி. எம்டி பதவி சூர்யாவிலேருந்து இறக்கிட்டு என் பிள்ளை கொடுங்க, என் பிள்ளை தான் 2வது வாரிசு அப்படின்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காயத்ரி என் பிள்ளைக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை பண்ணுவேன், திருட்டு பையன், அவனுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. கொத்து சாவியை எடுத்துகிட்டு போயிட்டு அனாமிகாட்ட கொடுங்க, இனிமேல் மகா எங்கே வரப்போறா, அவள் ரோஷக்காரி, அவெல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. ராஜலக்ஷ்மி என்ன சொல்ல சித்ரா, வரமாட்டாளா மகா, என் மருமக வருவா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகா உள்ளே வராங்க. தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வா மகா வா மகா அப்படின்றாங்க. அங்கே சூர்யா பார்த்தீங்கன்னா என்னை நம்புறியா மகா நீ, அதனால தான் வந்தியா அப்படின்னு சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்களை நான் நம்பலை, எங்கள் அத்தை கூப்பிட்டாங்க அதனால தான் நான் வந்தேன். யார் கூப்பிட்டா என்ன மகா, நீ வீட்டுக்கு வந்தே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சித்ராதேவி அனாமிகாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. இவ போயிட்டா நம்ம வீடே நம்ம கையில் தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தோமே, இவ வந்துட்டாலே ஐயோ போன திரும்பி வந்துட்டா ரோஷக்காரி வரமாட்டான்னு நினச்சிமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசுகிறாங்க. மகா பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ தான் உனக்கு ரோஷமா, வந்துட்டு திரும்பி